Good morning, students. Today's news. Commercial LPG 5 kg cylinders to cost more. Oil marketing companies have sharply revised the fuel prices. So, ongoing இப்போ நடந்துட்டு இருக்கிற வெஸ்ட் சென்ட்ரல் ஈஸ்ட்ல போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆயில் சப்ளை அண்ட் எல்பிஜி சப்ளை வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயினா இருக்கு, சரியா வந்து சேரல. ஸோ இதனால தொடர்ந்து எல்பிஜி பிரைஸா இருக்கட்டும், க்ரூட் ஆயில் பிரைஸா இருக்கட்டும் ஏத்த இறக்கமாவே இருந்துட்டு இருக்கு. அதோட வரிசையில இப்போ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கமர்ஷியல் எல்பிஜி அப்புறம் அந்த 5 கேஜி எல்பிஜி இந்த ரெண்டு சிலிண்டர்ஸுக்கும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ரெகுலர் ஃபியூயல் டொமஸ்டிக் யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர்ஸுக்கு எந்த பிரைஸ் சேஞ்சஸும் நடக்கல. அது கரெக்டா ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், how much the price has been increased for LPG. Commercial LPG hike by 993 per cylinder. 5 kg free trade LPG வந்து 261 per cylinder அதிகப்படுத்திருக்குது. பல்க் டீசல், இந்த பல்க் டீசல் அப்படிங்கிற டேர்ம் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டோட்டல் ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டீசலை டோர் ஸ்டெப் டெலிவரி ஒரு கம்பெனிக்கோ இல்ல ஒரு மெஷினரிக்கோ டோர் ஸ்டெப் டெலிவரி பண்றதுக்குள்ள அது கொஞ்சம் பிரைஸ் வேரியன்ஸ் நடக்கும். அந்த பல்க் டீசல்ல 137 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏடிஎஃப் ஆல்டர்னேட் டர்பைன் ஃபியூயல். ஏடிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபியூயல் விச் இஸ் யூஸ்டு டு ஃபில் த ஏர்கிராஃப்ட். ஏர்கிராஃப்ட்னா ஃபாரின் வெளியே போற பிரைவேட் ஜெட்ஸ் அந்த மாதிரியான யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்றது அந்த ஏடிஎஃப். அந்த ஏடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பர் கிலோ லிட்டருக்கு 76 rupees வந்து ஹைக் ஆயிருக்கு. 5 kg சிலிண்டர், who bears the burden? So first இந்த 5 kg சிலிண்டர் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5 kg சிலிண்டர்ஸ் வந்து ஆக்சுவலா அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் டு கெட் த சிலிண்டர் வந்து கொஞ்சம் லிமிட்டட். ஸோ அதனாலதான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த 5 kg சிலிண்டர்ஸை. அடுத்து கமர்ஷியல் எல்பிஜி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்றது கமர்ஷியல் எல்பிஜி. ஸோ இவங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அந்த பேர்டனை வந்து கன்சியூமர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவல் பேர்டன் வில் பி பேட் பை த கன்சியூமர்ஸ், நாட் பை த ரீட்டைலர்ஸ். ஸோ டீசல் எக்ஸ்போர்ட் டியூட்டி என்னன்னாலாம் ஆக்சுவல் எக்கனாமிக் டேர்ம். டீசல் எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து 55 to 23, ஏடிஎஃப் எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து 42 to 33 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நார்மலைஸ் பண்றதுக்கு ஸோ ஒரு சைட்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா, இன்னொரு சைட்ல டிக்ரீஸ் பண்ணாதான் எக்கானமி வந்து சீரா போகும். அதன் வரிசையில டீசல் எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏடிஎஃப் ஆல்டர்னேட் டர்பைன் ஃபியூயலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியும் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. So we have to read about the component of LPG. First component propane. Propane na primary component. அடுத்து butane. அடுத்து எத்தில் மெர்காப்டன். ஸோ இப்போ எல்பிஜில இருந்து கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன் வந்து ஆர்டர்லெஸ் கேஸ், ஸ்மெல் தெரியவே தெரியாது. இன் ஆர்டர் டு ஃபார் த செக்யூரிட்டி பர்பசஸ் கம்பெனி வில் ஆட் எத்தில் மெர்காப்டன் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்மெல் வெளியே தெரியும். சப்போஸ் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஸ்மெல் வெளியே தெரியும். அதுக்காக தான் மெத்தில் மெர்காப்டன் ஆட் பண்றாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் வந்து டிபிக்கலி 19 kg சிலிண்டரா இருக்கும். Next news, GST revenue hits record 2.43 lakh crore in April. So GST வரியோட அக்குமுலேஷன் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டட விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுதான் நியூஸ். ஸோ கிராஸ் கலெக்ஷன் வந்து 2.43 lakh crore, நெட் கலெக்ஷன் வந்து 2.11 lakh crore, இம்போர்ட் ரெவன்யூ 57,580 crore, டொமஸ்டிக் growth வந்து 4.3%. ஜிஎஸ்டி ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ். ஸோ ஜிஎஸ்டிங்கிறது இன்டைரக்ட் டாக்ஸோட சப்ஸ்டியூம் தான். வேரியஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் நேம்ல இருந்ததை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டாக்ஸா கொண்டு வந்தோம், அதுதான் ஜிஎஸ்டி. அப்படி என்னென்ன டாக்ஸை சப்ஸ்டியூம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சென்ட்ரல் டாக்ஸ்ல சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், அடிஷனல் கஸ்டம் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி. ஸ்டேட் டாக்ஸ்ல ஸ்டேட் வேட், என்ட்ரி டாக்ஸ், luxury and purchase tax, entertainment tax. These are all the various taxes which have already been laid on the citizens. So இப்போ administration convenience காக these taxes are subsumed in order to
restrict the cascading effect of the tax. Double taxation வராம தடுக்கிறதுக்காக தான் இந்த GST. So GST Council, it's a constitutional body created or established under the Article 279A, 101st Constitutional Amendment Act. So composition la chairperson Union Finance Minister, Union Minister of State for Finance, and Finance or Taxation Ministers of all state. So state oda avanga discretionary. They can nominate any finance minister or any other minister. Yeah. Next, center state voting. ஒட்டுமொத்த voting proportion la central government will hold one third of the voting proportion, and state government, all state government combined will hold 2/3%. GST slab rates, என்னென்ன slab rate இருக்குன்னு 0%, 5%, 12%, 18%, 28%. இதெல்லாம் வந்து slab rate. அந்த ஸ்லாப்ல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் IGST அப்படிங்கிறது இன்டர்ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஒரு குட் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கிராஸ் ஆகுதுன்னா அங்க IGST கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து மாடல் GST லாஸ், பீரியாடிக் ரிவிஷன், அடிக்கடி இந்த GST கவுன்சில் மீட்டிங்ல ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஸ்லாப் ரேட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், ஹைகோர்ட் பார்ஸ் RTI disclosure of husband's income amid matrimonial row. So RTI Act represent Right to Information Act. So இந்த ஆக்ட் எதுக்காக ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல என்ன மாதிரியான ஃபண்ட் சிட்டிசனுக்கு அலோகேட்டா இருக்கு, இந்த ஃபண்ட் கரெக்டாக தான் யூஸ் ஆகுதா, in order to create accountability of the bureaucrats and other politicians, RTI Act has been established. But அதோட ஸ்டேச்சர் வந்து டிவியேட் ஆயிருக்கு. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஒரு கேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த அலிமணி கேட்கறதுக்காக ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்டோட டாக்ஸ் பேமெண்டோட ஸ்லிப்ஸ் கேட்கறாங்க. அப்போ அந்த டாக்ஸ் பே பண்றாங்கன்னா அப்போ எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து எவ்வளவு பங்கு கேட்கலான்றதுக்காக கேட்டிருக்காங்க. அண்ட் கோர்ட் டினைஸ் தட், கோர்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சேலஞ்ச் அந்த கேஸ் ஹிஸ்டரி. So RTI Act, empower citizen can request information from public authority. இதுல என்னன்னா, பப்ளிக் அத்தாரிட்டி தான் கேட்க முடியும். ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலோட அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸோ இல்ல அவங்களோட டாக்ஸேஷன் டீடைல்ஸோ கேட்க கூடாது. இட்ஸ் நாட் அண்டர் த பர்வியூ அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஆக்சுவல் RTI Act, வாட் ஆர் த ப்ரொவிஷன், இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் வி ஹேவ் டு ரீட். அதை பார்க்கணும். டைம் லிமிட்ஸ். In RTI Act, the time specifics of 30 days has been given to give the requested information to the citizen. 30 நாளைக்குள்ள கொடுத்துறணும். If at all the information belongs to அந்த ரொம்ப குரூஷியலான, ரொம்ப கிரிட்டிக்கலான வாழ்வியலையும் உயிரையும் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை within 48 ஹவர்ஸ்ல கொடுக்கணும். சரியா? அடுத்து பப்ளிக் அத்தாரிட்டி அப்படிங்கிறது சென்டர், ஸ்டேட், எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே அந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்குள்ள வந்துருவாங்க. நாமினல் ஃபீ வெறும் 10 ரூபாயை கட்டி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கலாம். Exemption. Section 8 under RTI Act has been provided with the exemption, that is which and who will not come under the RTI Act. அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கவர்மெண்ட் வந்து சிட்டிசன் கொடுக்கறதுனால நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது இடையூறு அப்படின்னா அதை கொடுக்க மாட்டாங்க. கேபினட் பேப்பர்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஓவர் ரைட், அதர் டிஸ்க்ளோஷர், சேம் கேஸ், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ற மாதிரியானதை கொடுக்க மாட்டாங்க. அப்பீல் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து சீனியர் ஆபீசர்ட்ட, செகண்ட் அப்பீல் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆபீசர்ட்ட. ஓகேவா? கீ டேக்அவேஸ், பிரைவசி வெர்சஸ் RTI. லிமிடேஷன்ஸ் வந்து டிலேஸ் அண்ட் பெண்டிங்ஸ். அதிகப்படியாக அப்பீல் போயிட்டு டிலேஸ் அண்ட் பெண்டிங்ஸ் இருக்கிறதுனால ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் ஆஃப் த RTI Act வந்து இன்னும் கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியல. இது வந்து ஒரு முக்கியமான லிமிடேஷன். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் கொஸ்டின். ஏப்ரல் ஹாஸ் seen record GST collection every year except 2020. Discuss the factors behind April surge. ஏப்ரல் மந்த்ல மட்டும் ஏன் அவ்வளவு தூரம்னு பாக்குறோம். இம்போர்ட் வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ல GST அதிகமா கொடுத்துருக்காங்க. அதான் மெயின் ரீசன். And why experts caution that coming month may not replicate this record. இனிமே வரப்போற மாதங்கள்ல ஏன் அந்த ரெக்கார்டை ரீச் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் சேர்த்து 150 வேர்ட்ஸ்க்கு ரெண்டு பக்கத்துக்கு போட்டோ எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா திருத்தி தருவோம். Thank you.